இந்த நேரத்துல யாரா இருக்கும்? ஐயோ! பேய்! பேய்! அம்மா! அம்மா! சீக்கிரம் வாங்கல! அம்மா சீக்கிரம் வாங்கம்மா! ஐயோ! இதுக்கு பேய் வந்திருக்கு. சத்யவதி, இன்னைக்கு அமாவாசை கூட இல்லையே. அம்மா இப்படி கத்துறா? சீக்கிரம் வாங்கம்மா, வாங்க. ஏய் சத்யவதி, என்னாச்சு? அம்மா வாசல்ல பேய் இருக்குமா? பேயா? ஆமாம்மா, நம்ம வீட்டுக்கு பேய் வந்திருக்கு. கருப்பா பயங்கரமா இருக்குமா? ஏய் என்னடி உளற? பேயாவது பிசாசாவது? அம்மா இல்ல, நான் என் கண்ணால பார்த்தேன். வெளிய பேய்தாமா நிக்குது. என்னாச்சுடி உனக்கு? அம்மா, அவங்க எதையோ பார்த்து பயந்துருக்காங்கம்மா. நான் என்னன்னு பாக்குறேன். ஏய் விஸ்வா, நீ போகாதடா, நானே போய் பாக்குறேன். அம்மா அம்மா ஒரு நிமிஷம்மா. வாசல்ல பேய் இருக்கு. அதுக்கு தொடப்பத்தை காட்டினா பயம்மா. கடவுளே, நீ ஏண்டி என்ன பயமுறுத்திக்கிட்டே இருக்க? கொஞ்சம் பேசாம இரு. ஏய் யார் நீ? மேடம், நான் பேய் இல்ல, கொரியர் பாய் மேடம். கொரியர் பாயா? விஸ்வா லைட் போடு. மேடம், உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு மேடம். என்ன சத்யவதி இது? வீட்டுக்கு கொரியர் வந்திருக்கு, ஒழுங்கா பார்க்க மாட்டியா? கத்தி ஊரை கூட்டி எல்லாரையும் பயமுறுத்துற. ஏய், நீ ஏன் இப்படி ட்ரெஸ் போட்டிருக்க? கருப்பா பயங்கரமா நின்னா பாக்குறவங்களுக்கு பயமா இருக்காதா? சத்யவதி, உனக்கு பயமா இருந்தா முருகா முருகான்னு முருகனை வேண்டிக்கோ. மத்தவங்களை எதுக்கு பயமுறுத்துற? ஏன்பா, உங்களுக்குலாம் நேரம் காலமே கிடையாதா? இந்த கொரியரை காலையில வந்து கொடுத்துருக்கலாம்ல. விவஸ்தையே இல்லாம இந்த நேரத்திலேயே வருவீங்க? இல்ல மேடம், இது ஸ்பெஷல் டெலிவரி. மிட் நைட்டா இருந்தாலும் சொன்ன டைமுக்கு நாங்க டெலிவரி பண்ணிடணும். அதுக்குன்னு மிட் நைட்லயா? சாரி மேடம், டைம் இப்படிதான் மென்ஷன் ஆயிருக்கு. அம்மா, சம்டைம்ஸ் பர்த்டே கிஃப்ட் எல்லாம் இப்படி அனுப்புறது உண்டுமா. அனுப்புனவங்க டைமை நோட் பண்ணி அனுப்பியிருக்கலாம். அதான் இந்த நேரத்தில் வந்திருக்காரு. யார் பேர்ல வந்திருக்கு? ஆர் விஸ்வநாதன். எனக்கு தான். சார், இங்க ஒரு சைன் பண்ணுங்க சார். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வரேன் சார். அம்மா, பர்த்டே கிஃப்ட்மா. யார அனுப்பியிருக்காங்க? அம்மா, அப்பாமா. ஓ, அப்பாதான் அனுப்பியிருக்காரா? மறந்துருப்பாருன்னு நினைச்சேன். ஞாபகம் வச்சு அனுப்பியிருக்காரு. விஸ்வா, என்னாச்சுடா? அம்மா, இந்த gift விஸ்வா தம்பிக்கு இல்லம்மா, அந்த துளசிக்கு. துளசிக்கா? அம்மா, இந்த அநியாயத்தை பாருங்கம்மா. கவருக்கு வெளியே மட்டும்தான் விஸ்வா, உள்ள இருக்கிறது துளசிக்குமா. அசிங்கப்படுத்திட்டாரே. ச்சே, அவரோட மனசு இப்படிதான் இருக்கு. வெளியில மட்டும்தான் விஸ்வா, மனசு முழுக்க துளசிதான் இருக்கா. இதை ஏன்டா உனக்கு அனுப்புனாரு? தெரியலமா. எனக்கு புரிஞ்சு போச்சுடா. அவளோட பிறந்த நாளைக்கு நீ போய் கொடுக்கணும். உன்னையும் கொரியர் பாயா மாத்திட்டாரு. அவர் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்காரு? பரவாயில்ல, விடுங்கம்மா. அப்பாவை கோச்சுக்காதீங்க. உன் அப்பா பண்றது ரொம்ப அநியாயம்டா. அங்க 1000 வேலை இருக்கும். ஆனாலும் பிறந்த நாள் அன்னைக்கு அவளுக்கு விஷ் பண்ண தெரியுது. ஏன்னா அது அவர் தங்கச்சியோட பொண்ணு. ஆனா தனக்கும் ஒரு புள்ள இருக்கான், அவனுக்கும் பிறந்த நாளுங்கறத ஈஸியா மறந்துட்டாரு. அப்பா மறந்திருக்க மாட்டாருமா. அப்புறம் ஏண்டா இந்த மாதிரி எதுவுமே உனக்கு அனுப்பல? உன்னை அவமானப்படுத்தி பாக்குறாரா? சத்யவதி, அம்மா, அதுல என்ன எழுதி இருக்குன்னு படி. அம்மா, நான் படிக்கிறேம்மா. வேண்டா விஸ்வா,
அத படிக்க எனக்கே வெறுப்பா இருக்கு. சத்யவதி, நீயே படி. சரிம்மா. அன்பு மருமகள் துளசிக்கு மாமாவின் ஆசிர்வாதங்களும் பிறந்த நாள் வாழ்த்துக்களும். என்ன எழுதிருக்காரு பாருடா. அன்பு மருமகள் துளசியா அங்க இருந்தே ஆசிர்வாதம் பண்றாரு. தன்னோட புள்ளைக்கு எதுவுமே கிடையாது, ஆனா தங்கச்சி புள்ளைக்கு எல்லாம் கிடைக்கணும். எதுக்குடா இந்த ஓரவஞ்சனை? அப்பா காரணம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டாரு. அவளுக்கு கிடைக்கிற ஆசிர்வாதம் உனக்கு ஏண்டா கிடைக்கல? இதுக்கு என்னடா காரணம்? அப்பா ஏன் இப்படி பண்ணாருன்னு எனக்கு புரியலமா. ஆனா துளசிக்கு ஆசீர்வாதம் பண்ணா எனக்கும் பண்ண மாதிரி அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்கம்மா. டேய், உன்னால எப்படிடா இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க முடியுது? அப்பா கிட்ட இருந்து உனக்குதான் முதல்ல ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கணும். ஆனா பெத்த புள்ளைக்கு கிடைக்கல, யாரோ ஒருத்திக்கு கிடைச்சிருக்கு. அந்த வருத்தம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா? அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணா எனக்கும் பண்ண மாதிரின்னு அப்பாவியா சொல்றியடா. பார்க்கவே வேதனையா இருக்குடா. மா ப்ளீஸ்மா, இதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்கம்மா. அப்பாவோட ஆசீர்வாதம் எனக்கு எப்பவும் உண்டுமா. இல்ல விஸ்வா, இத நான் விடுறதா இல்ல. உங்க அப்பா வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். வரட்டும், அப்ப நான் வச்சுக்கிறேன். சத்யவதி அம்மா, இந்த கிஃப்ட் துளசி கைக்கு கிடைக்கவே கூடாது. தலைய 3 சுத்து சுத்தி இத குப்பையில தூக்கி போடு, இல்லனா தீய வச்சு எரிச்சிரு. தம்பி, அம்மா. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. இல்ல தம்பி, அம்மா என்கிட்ட போங்கன்னு சொல்றேன்ல, போங்க. அன்பு மருமகள் துளசிக்கு அப்பா ரொம்ப பிரியமா அனுப்பியிருக்காரு. துளசி கிட்ட இதை எப்படியாவது சேர்த்துடணும். இதை பார்த்தா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. அப்பா இதை துளசிக்காக பாசமா அனுப்பியிருக்காரு. கரெக்ட் டைமுக்கு அவகிட்ட நான் சேர்த்துடுவேங்கிற நம்பிக்கையில என்னோட பேருக்கு அனுப்பியிருக்காரு. இதை நான் செய்யலைன்னா ரொம்ப வருத்தப்படுவாரு. அப்பாவோட நம்பிக்கையை நான் கெடுத்துடக்கூடாது. இதை எப்படியாவது நான் துளசிக்கிட்ட சேர்த்துடணும். என்ன பண்ணலாம்? அப்பாவோட ஆசீர்வாதம் விஸ்வாக்கு ரொம்ப முக்கியம். அவனும் என்ன மாதிரியே சின்ன பையன் தானே. அப்பா கிஃப்ட் அனுப்பியிருக்காருன்னு தெரிஞ்சா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். அந்த சந்தோஷம் அவனுக்கு கிடைக்கணும். ஆனா அத்தைக்கு தெரிஞ்சா இது பெரிய இஷ்யூ ஆக்கி ஏண்டா பொருந்தோங்கிற அளவுக்கு பிரச்சனை பண்ணிடுவாங்க. அத்தைக்கும் தெரியாம இது எப்படியாவது விஸ்வா கிட்ட சேர்க்கணும். என்ன பண்ணலாம்? இப்பவே அவங்க வீட்டுக்கு போய் என்னால் இதை கொடுக்க முடியும். அத்தையும் மாமாவும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனா துளசி ஒரு பிசாசு. இந்த நேரத்துக்கு ஏண்டா வந்தேன்னு சொல்லி கத்தி ஊரையே கூட்டிடுவா.
விஸ்வாக்கு ஃபோன் பண்ணா இந்த விஷயம் ஈஸியா முடிஞ்சிரும். ஆனா அவன் சரியான அம்மா புள்ளையாச்சே. அம்மாவுக்கு தெரியாம அவன் ஒண்ணுமே பண்ண மாட்டான். பைரவ கிட்ட போட்டு கொடுத்து சண்டைய பெருசாக்கிடுவான். அம்மாவுக்கு தெரிஞ்சா என்னை தொலைச்சிடுவாங்க. இந்த விஷயம் அம்மாவுக்கோ சத்தியவதிக்கோ தெரியவே கூடாது. இந்த விஷயத்த பிரச்சனை வராம எப்படியாவது முடிக்கணும். பைரவ கிட்ட நான் எதுக்கு பயப்படணும்? இது மாமா அனுப்புனது. அவரோட பையனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி அவரு அனுப்பியிருக்காரு. அத குடுக்கறதுல எனக்கு என்ன பயம்? இந்த கிஃப்ட் அப்படியே தூக்கி அவன் காம்பவுண்ட்ல போட்டுடலாமா? விஸ்வா பார்த்தானா எடுத்துப்பான். இதுவே தப்பி தவறி அந்த பைரவி பார்த்துட்டாங்கன்னா வேற வேணையே வேண்டாம். கிஃப்ட் பாக்ஸ பிரிக்கிறதுக்கு முன்னால என்ன வந்து பிரிச்சிருவாங்க. கடவுளே, மாமா ஏன் தான் இப்படி பண்ணாரோ? பிறந்த நாள் அதுவுமா இந்த நேரத்துல என்ன புலம்ப வச்சுட்டாரே. என்ன ஆனாலும் சரி, அம்மா கோவப்பட்டாலும் பரவாயில்ல, அப்பா என்ன நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு. இதை எப்படியாவது துளசி கிட்ட கொடுத்தே ஆகணும். காலையில விஸ்வா பார்த்தானா எடுத்துப்பான். காலையில துளசி பார்த்தா எடுத்துப்பா.
மருமகள் துளசிக்கு மாமாவோட அன்பு ஆசீர்வாதங்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அன்பு மகன் விஸ்வாவுக்கு அப்பாவோட ஆசீர்வாதங்கள். அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நீண்ட ஆயுளோட நல்ல ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்டா விஸ்வா. எழுந்துரு. வா. அம்மா, பாயசமும் வடையும் ரெடி. குடு. உட்காருடா. இந்த வடையும் பாயாசமும் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா. இந்தா. போதுமா. டேய், இன்னும் ஒரு வாய் சாப்பிடுறா. சாப்பிடு. போதுமா. சரி. விஸ்வா, உனக்காக பார்த்து பார்த்து பண்ணது எப்படிடா இருக்கு? நல்லா இருக்குமா. அம்மா, இந்த Dress எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லம்மா. என் பையன் உனக்காக நான் பார்த்து பார்த்து எடுத்தேன். உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குமா. நீ பைரவியோட பையன்டா. உன்னை பார்த்து எல்லாருமே பொறாமப்படுவாங்க. என்ன சத்யவதி? கரெக்டா சொன்னீங்கம்மா. எல்லார் கண்ணுமே தம்பி மேலதான் இருக்கும். மறக்காம சுத்தி போடுங்கம்மா. விஸ்வா, நாம கோயிலுக்கு போன மறந்துடாத. சரிங்கம்மா. அம்மா, அப்பாதாம்மா கால் பண்றாரு.